நிச்சயமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த டாக்ஸிக்கான கேரக்டர்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, சில கேரக்டர்ஸ்லாம் வந்து பார்த்தாலே நமக்கு எரிச்சல் வரும். சில கேரக்டர்ஸ்லாம் வந்து செய்யக்கூடிய விஷயங்கள், அவங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாமே நமக்கு வந்து காண்டாகுங்குவாங்களா, அந்த மாதிரி வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம் ஆரம்பத்துலேருந்தே ஈஸ்வரி. இந்த கதையில் வந்து நீங்கள் இனியா, ஈஸ்வரி, அதுக்கப்புறம் வந்து அந்த ராதிகாவோட அம்மா, அப்புறம் கோபி முக்கியமாக. ஸோ இவங்க எல்லாரையுமே வந்து நம்ம வந்து ஒரு வில்லிகள், வில்லன்கள் லிஸ்ட்டில் நம்ம வச்சாலும் கூட ஈஸ்வரி ஒரு தனித்திறமை கொண்டவங்க. நம்மளை வந்து எரிச்சல் தர மாதிரி விஷயங்கள், பூமர்த்தனமான விஷயங்கள், அதே சமயத்தில் வந்து மற்றவங்கள ஒரு மனசு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்காமல் என்ன வேணாலும் பேசுறதுன்னு எல்லாத்தையும் பண்ணுவாங்க. ஏற்கனவே பல தடவை தெல்ல தெளிவாக பாக்கியா என்னால் கோபியோட சேர்ந்து திருப்பி வாழ முடியாது, என்னை திருப்பி அந்த படுகொலியில் தள்ள நினைக்காதீங்க, நான் அதை கண்டிப்பாக பண்ண போகிறது இல்லைங்கிறத சொன்னதுக்கப்புறமும் கூட என்ன பண்ணியிருக்காரு, இப்போ என்ன பண்ணுறாங்க இப்போ அப்படின்னா வந்து இனிமேல் உனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணும் கோபி, நான் போயிட்டேன்னா உன்னை யார் பார்த்துப்பா, உனக்கு சோறாக்கி போடுறதுக்கு ஆள் வேணும்ல, அந்த சோறாக்கி போடுற ஆளாக நான் யாரை வச்சுக்கலான் இருக்கேன் அப்படின்னா வந்து பாக்கியாவை தான் திருப்பி பிடிச்சி மாட்டி விட்டலான்னு பார்க்குறேன். எப்படி ஒரே வீட்டில் தானே இருக்கீங்க 8 மாதமாக, கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல வெக்கமே இல்லாத ஒரு நபர் நம்ம அடிக்கடி சொல்லுவோம்ல, அது வந்து கோபிநாத் அவர்கள் தான். கோபிநாத் அவர்கள் அப்படியே டக்குனாடி அப்படின்னு சொல்லிட்டு தலை குனிஞ்சு நிற்கிறாரு. நான் ஓகேம்மா, எனக்கு எல்லாமே ஓகே தான், எனக்கு யாராவது சோறாக்கி போட்டால் எனக்கு சந்தோஷம்தான், ஆனால் எப்படி பாக்கியா அதுக்கு ஒத்துக்குப்பா அப்படின்னு வந்து கேட்க, உடனே அந்த கை குழந்தை 50 வயசு கை குழந்தைக்காக வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் பெற்ற 2 குழந்தைகளான செழியனையும் எழிலையும் கூப்பிட்டு இதில் வச்சு கோயிலில் வச்சு, இல்லை கண்டிப்பாக வந்து நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன், உங்கள் அம்மாவுக்கு உங்கள் அப்பாவே திருப்பி கட்டி வச்சிடலான் இருக்கேன்னா, எங்கள் அம்மா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் கூட நான் அதை ஒத்துப்பேன், அவர் உங்களுக்கு பிடிச்சவங்கள கல்யாணம் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனால் இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை நான் கண்டிப்பாக ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்த வந்து சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ இதுக்கு பிறகு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த கதையில் என்ன மாதிரி ஒரு திருப்பம் வரப்போகுது. இப்போ இந்த விஷயத்தை பாக்கியாட்ட சொல்ல, இந்த எண்ணத்தோடு இங்கே இருக்காதீங்கன்னு 100 தடவை சொல்லிட்டேன், இன்னும் உங்கள் பையன் இங்கே விட்டு தான் தப்பாக போச்சு, ஒரே வீட்டில் இருக்கிறதுனால கல்யாணம் பண்ணிப்பேன்னு நினைக்கிறீங்களா, 2 பேரும் தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு கிளம்பி வெளில போயிட்டே இருங்க, இதுக்கப்புறம் நீங்கள் இங்கே இருக்க வேணாம், நீங்கள் இங்கே இருக்கிறது வந்து எனக்கு எரிச்சல் தான் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் கோபியும் வெளில துரத்தி விடுவாங்களா, இல்லை என்னங்க அப்படின்னு இழுத்துக்கிட்டு இருப்பாங்களாங்கிறத பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். கூடவே இடம் பொருள் சேனலுக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.